வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் விடை கொடுத்த படலம். அழகிய ரத்தின மண்டபத்தில் போடப்பட்டிருந்த சிறந்த மணிகளாலான சிங்காதனத்தில் ராமபிரான் சீதையோடு வந்து மேகமும் மின்னலும் போல அமர்ந்தார். அத்தானி மண்டபத்திலே வந்து அமர்ந்த பெருமானுக்கு தெய்வ மகளிர் சாமரை வீசினார்கள். உலகத்தவர்களும் அவரை போற்றி துதித்தார்கள். இசைமாதர்கள் மங்கள கீதங்களை பாடினார்கள். வேதம் வல்ல அந்தணர்கள் வாழ்த்து கூறினார்கள். சிலர் சங்குகளை முழங்கினார்கள். சிலர் தாளம் கொட்ட, சிலர் மத்தளம் தட்டினார்கள். மங்கள வாத்தியங்களை பலர் முழங்கினார்கள். மன்னர்கள் வந்து அவரது திருவடிகளை வணங்கி எழுந்தார்கள். அமைச்சர்களும் சேனாதிபதிகளும் தம்பியர்களும் வந்து ராமரை வணங்கி நின்றார்கள். பெண்கள் அவருக்கு பல்லாண்டு பாடினார்கள். அவ்வாறு தேவேந்திரனைப் போல பெரும் சிறப்போடு சீதா பிராட்டியுடன் ஸ்ரீராம பிரான் அத்தானி மண்டபத்திலே உள்ள சிங்காதனத்தில் வீற்றிருக்கும் பொழுது மற்றுமுள்ள பிறரும் தன்னை சூழ தனது 70 வெள்ளம் வானர சேனையுடன் சுக்ரீவன் வந்து அவரை வணங்கி நின்றான். அவனுக்கு பின் அரக்கச் சேனையுடன் விபீஷ்ணன் வந்து பெருமானை வணங்கி நின்றான். விபீஷ்ணனுக்கு பின்னே குகன் தனது வேடற்படையுடன் வந்து வணங்கி நின்றான். தம்மை வந்து வணங்கி நின்ற நண்பர்களை எல்லாம் ராமபிரான் அன்புடன் நோக்கி, பழிப்பற்ற வலிமையை உடையவர்களே, இங்கே இனிது தங்கியிருங்கள் என்றார். ராமபிரானின் விருப்பப்படியே அவரது துணைவர்கள் யாவரும் 2 மாத காலம் அயோத்தி அரண்மனையிலே தங்கி பலவித சுகங்களையெல்லாம் அனுபவித்து மகிழ்ந்தார்கள். முடிச்சூட்டிக் கொண்ட ராமர் அளவற்ற தான தர்மங்களை செய்யத் தொடங்கினார். அந்தணர்களுக்கு எல்லாம் ரத்தினங்களும் முத்துக்களும் பொன்னும் நிலங்களும் பசுக்களும் அளவற்று வழங்கினார். வறியவர்களுக்கும் அப்படியே தான தர்மம் செய்தார். பிறகு ராமர் மன்னர்களை அழைத்து மனமோந்து கருணையோடு அவர்களுக்கு பொன்னும் மணியும் பூமியும் சிவிகைகளும் மாலையும் மகுடங்களும் குதிரைகளும் யானைகளும் தேர்களும் ஆடைகளும் தந்து அன்புடன் விடை கொடுத்து அனுப்பி வைத்தார். மன்னர்களை அனுப்பி வைத்த பின் ராமர் தசரத சக்கரவர்த்தி தம்மை பெற்ற போது தேவேந்திரன் அவருக்கு கொடுத்த ரத்தின கடகத்துடனே யானைகளையும் குதிரைகளையும் ஆடைகளையும் மற்றும் பல பொருட்களையும் சுக்ரீவனுக்கு வெகுமதியாக கொடுத்தார். இச்சுவாகு மன்னனுக்கு பிரம்மதேவன் கொடுத்த அங்கதம் என்னும் சிறந்த ஆபரணத்தை அங்கதனுக்கு கொடுத்தார். மற்றும் அவனுக்கு விலைமதிப்பற்ற முத்த ஆரங்களையும் மெல்லிய பட்டாடைகளையும் குதிரைகளையும் யானைகளையும் கொடுத்த ராமர், இவ்வுலகில் உனக்கு யாரும் ஒப்பாது விளங்குபவனே, நீ சுக்ரீவனுடன் கூடி இனிது வாழ்வாயாக என்று வாழ்த்தினார். அங்கதனை வாழ்த்திய பின்பு ராமர் அனுமனை நோக்கி, உதவி செய்வதில் உனக்கு யாருமே நிகராக மாட்டார். நீ அன்று செய்த பேருதவிக்கு நான் செய்யும் கைமாறு வேறொன்றும் இல்லை. மாருதி, என்னை இறுக அணித்துக் கொள்க என்று கூறினார். ஸ்ரீராமரின் புகழ்ச்சியை கேட்ட அனுமன் நாணம் கொண்டு தலைவணங்கி வாய்ப்பொத்தி ஒரு ஓரமாக ஒதுங்கி அடக்கத்தோடு நின்றான். அப்படி நின்ற அனுமனை மிக்க அன்போடு பார்த்து ராமர் அவனுக்கு வைரப்பையும் பூன்களையும் ஆரங்களையும் மெல்லிய பட்டாடைகளையும் யானைகளையும் குதிரைகளையும் பரிசாக வழங்கினார். பிறகு ராமபிரான் தமக்கு கலைமகள் தந்த முத்தாரத்தை சீதையிடம் கொடுத்து, இதனை உனக்கு விருப்பமானவர்களுக்கு கொடுப்பாயாக என்றார். முத்தாரத்தை பெற்றுக்கொண்ட சீதை தனது துன்பம் அறிந்து உதவிய அனுமனுக்கு அதனை இன்பமுற கொடுத்தாள். தமக்கு பலவிதங்களிலும் உதவிய ஜாம்பவானை அருகே அழைத்த ராமர் நட்சத்திரங்களை விட ஒளி மிகுந்ததும் சந்திரனுக்கு ஓமையானதும் இந்திரனுக்கு உரியது என்று சொல்லப்படுவதுமான முத்தாரத்துடனே யானைகளையும் குதிரைகளையும் ஆடை ஆபரணங்களையும் மற்றுமுள்ள சிறந்த பொருட்களையும் அவனுக்கு கொடுத்தார். வாயு தேவனின் இனிய நண்பனான அக்னி பகவான் பெற்றெடுத்த அன்புள்ள நீலனுக்கு நவமணி ஆரத்தையும் முத்து மாலையையும் அழகுமிக்க பட்டாடைகளையும் பொற்பூனையும் புறவிகளையும் யானைகளையும் ராமர் பரிசாக நல்கினார். சதவளிக்கு குதிரைகளையும் யானைகளையும் பொன் ஆபரணங்களையும் சிறந்த ரத்தனாவரங்களையும் மற்றும் சிறந்த பொருட்களையும் ஈந்தார். கேசரிக்கு மணிப்பூனையும் ஆடைகளையும் மும்மத யானைகளையும் குதிரைகளையும் இன்னும் பல அரிய பொருட்களையும் கொடுத்தார்.
சிறந்த ஆபரணங்களையும் ஆடைகளையும் யானைகளையும் குதிரைகளையும் மற்றுமுள்ள பொருட்களையும் ராமர் நலனும் குமுதனும் தாரனும் பனசனும் மற்றும் உள்ளவர்களும் மனம் மகிழுமாறு கொடுத்தார். 70 வெள்ளம் வானர சேனைக்கும் பல இனிய வார்த்தைகளை கூறி சிறந்த பல பொருட்களையும் கொடுத்து அவைகள் இவ்வுலகத்தில் துன்பமற்று இனிது வாழும்படி கடைக்கண் நோக்க தந்தார் ராமர். பின்பு ராமர் விபீஷ்ணனை அன்போடு நோக்கி, உனக்கு ஒப்பானவர் இப்பிரபஞ்சத்தில் வேறு யாருமே இல்லை. ஐயனே, அப்படி இருப்பாராயின் ஒருவேளை பொன்னையே இரும்பு ஒப்பாகுமானாலும் உனக்கு அவர்கள் ஒப்பாக மாட்டார்கள் என்று புகழ்ந்து தேவர்கள் தமக்கு தந்த மணிக்கடகத்துடனே யானைகளையும் குதிரைகளையும் தேர்களையும் மாணிக்க பொற்பூனையும் பட்டாடைகளையும் கலவை சாந்தையும் சந்தனத்தையும் மற்றுமுள்ள சிறந்த பல பொருட்களையும் அவனுக்கு கொடுத்தார். சிருங்கி பேரத்தின் தலைவனான குகனை நோக்கிய ராமர், குற்றமற்ற துணைவனான உனக்கு நான் இப்பொழுது சொல்ல வேண்டுவது என்ன இருக்கின்றது என்று பாராட்டி சொல்லி அவனுக்கு யானைகளையும் குதிரைகளையும் பொன் ஆபரணங்களையும் பட்டாடைகளையும் நிறைய பரிசாக கொடுத்தார். கடைசியாக தாம் வனவாசம் புரிந்த காலத்தில் தமக்கு பெரிதும் உதவிய எல்லோரையும் கருணை கடலான சக்கரவர்த்தி திருமகன் பார்த்து, உங்களை பிரிந்து செல்லுங்கள் என்று சொல்லுவதற்கும் எண்ணுவதற்கும் கூடாது. ஆயினும் நீங்கள் வாழுகின்ற இடத்தை பாதுகாக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகின்றது. ஆகையால் எனது கட்டளைப்படி உங்கள் இடத்துக்கு நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி விடை தந்தார். ராமபிரானிடம் விடைபெற்ற அவர்கள் எல்லோரும் ராமரையும் தம்பியர்களையும் வசிஷ்ட முனிவரையும் தாய்மார்களையும் பிராட்டியையும் வலம் வந்து துதித்து வணங்கி விடைபெற்று கொண்டு சென்றார்கள். அயோத்தியை விட்டு புறப்பட்ட விபீஷ்ணன் குகனை சிருங்கி பேரத்திலும் சுக்ரீவனை கிஷ்கிந்தாபுரியிலும் விட்டுவிட்டு பிறகு தனது அரக்கச்சேனை சூழ வான் வழியாக சென்று கடலை கடந்து அன்றே இலங்கை பட்டணத்தின் அரண்மனையை அடைந்தான். தமது துணைவர்கள் யாவரும் சென்ற பின்னர் தம்மை 14 உலகத்தவர்களும் எம்பெருமான் என்று துதித்து வணங்கி நின்று தமக்கு குற்றவேல் புரிய திருமகளும் மண்மகளும் சிறிதும் வருந்தாதவாறு பூபாரங்களை போக்கி ஸ்ரீராமபிரான் தமது தம்பியர்களுடன் தாமும் மனுதர்மம் வழுவாது நின்று பூமியை பாதுகாத்து அருளினார். மற்றும் இன்றுடன் கம்ப ராமாயணம் இனிதே முடிந்தது. இதுவரையில வசியின் வாசிப்புகளை மகிழ்ச்சியாக கேட்டு கழித்த எனது நண்பர்களுக்கு மிக்க நன்றி. நம்ம அடுத்து வர புது அத்தியாயமான பார்த்திபன் கனவை விரைவில் எதிர்பாருங்கள். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கம்பராமாயணம் எப்படி இருந்ததுன்றத நீங்க கமெண்ட்ல போடுங்க. அடுத்து வர பார்த்திபன் கனவு எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நன்றி.